ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரேசன் அரிசியை வச்சு நல்ல டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு மொத்தத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டுமே நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் அரை கப் அளவுக்கு ரேசன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். எந்த வகையான பச்சரிசியும் இந்த ரெசிபிக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை ஒரு 2-3 நேரம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு அதில் இருக்கிற தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல அரிசி, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வறுத்தெடுத்துக்கணும். ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுக்கணும். லைட்டாக அந்த ஈரப்பதம்லாம் மாறி வரது வரையும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இது போல் அரிசி கொஞ்சம் வறுபட்டு வந்ததும் இது கூடவே அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அரிசி எடுத்த அதே கப்பில் அதே மெஷர்மெண்ட் அளவில் தேங்காய் துருவலை நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம அரிசி தேங்காய் ரெண்டையுமே நல்லா வறுத்தெடுக்கணும். அரிசிலாம் நல்லா பொரிஞ்சு வர மாதிரி நமக்கு வறுபட்டு வரணும். அந்த டைமில் நமக்கு தேங்காயுமே நல்லா வறுபட்டு வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அரிசி தேங்காயெலாம் நல்லா வறுபட்டு வந்துட்டு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். அரிசி தேங்காயெலாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது நல்லா அரைக்க வேண்டாம் பவுடராக, இது போல் கொஞ்சம் லைட்டாக தரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது போல் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் அரை கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கிறேன். நம்ம இன்றைக்கி சுகரை கேரமல் பண்ணி தான் ஸ்வீட் செய்ய போகிறோம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வரதுலையும் ஓரளவு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும், சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நல்லா ஒருக்க கரண்டி வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெல்ட் ஆனதும் ஃப்ளேமை சிம்மில் வச்சிடணும். இது நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு கேரமல் ஆகி வரணும். ரொம்ப டார்க் கலர் ஆகிட்டுனா கசப்பு சுவை வந்துடும். இது போல் நமக்கு நிறம் மாதிரி வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் அந்த கேரமெல்லாம் இந்த மாதிரி கெட்டியாகி வந்த மாதிரி இருக்கும். இது நம்ம அந்த தண்ணியிலே நல்லா கரைச்சி எடுக்கணும். இது போல் நல்லா கரைஞ்சி வந்ததும் இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் அரிசி, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் மொத்தமாக பால் சேர்க்க வேண்டாம்னா ஒரு 3/4 கப் அளவு பால், 3/4 கப் அளவு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே வாசனைக்காக வேண்டி ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். நான் இங்கே ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுக்கணும். நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தொடர்ந்து கலந்து எடுக்கணும். அந்த டைமில் நமக்கு அரிசியுமே நல்லா சாஃப்டாக வந்துடும். சிம்மில் வச்சே தான் நம்ம இதை தொடர்ந்து கலந்தெடுக்கணும். இது போல் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் ரெடியாகி வந்ததும் இதில் நம்ம ஏற்கனவே கேரமல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். முழுவதுமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். அந்த பேன்லேயும் கொஞ்சமாக அந்த அரிசி தேங்காய் கலவையை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கேரமல் முழுவதுமாகவே நமக்கு வந்துடும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா தொடர்ந்து கலந்து எடுக்கணும். இது அந்த பேன்லேருந்து விட்டு நல்லா சுருண்டு வரணும். அது வரையும் நம்ம இதை தொடர்ந்து கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப டைம் ஆகாது, ரொம்ப சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துடும். இது போல் வந்ததும் இது கூடவே ஒரு 1/4 கப் போல் பால் பொடி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பால் பொடி ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்து செய்யும்போது சுவை கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு நல்லா சுருண்டு வந்திருக்கலாம். இது போல் வந்ததும் இது கூடவே கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுக்கணும். நம்ம மொத்தத்தில் இந்த ரெசிபிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நெய் சேர்த்துருக்குறோம். இது போல் நல்லா கலந்து எடுத்ததும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இங்கே ஒரு கேக் டின் எடுத்துருக்கிறேன். அதில் எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துருக்கிறேன். எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் ஸ்ப்ரெட் பண்ணதும் நம்ம நல்லா இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா அந்த ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம பிளேட்டில் கமத்தி எடுத்தோன்னா ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். இந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை எந்த ஷேப் வேணுமோ அது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ரேசன் அரிசி வச்சு இது போல் செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி ஸ்வீட் வாங்க கடைக்கே போக வேண்டாம், வீட்டிலேயே ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம். இப்போ நான் இதுலேருந்து ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது போல் நிறைய ரேசன் அரிசியில் பண்ண ஸ்வீட் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எண்டு ஸ்க்ரீன்லலாம் கொடுத்துருக்கிறேன். ஃப்ரீ டைமில் சேனலே விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.